விராட், நீங்கள் அவரை நினச்சிங்கல்ல, ஆனால் அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது லாவாவோட புது ஃபோன் சீரீஸ். லாவா விராட் V1 அப்படின்ற சீரீஸை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் லாவா விராட் V1 4G அப்படின்ற ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாவா விராட் V1 4G ஃபோனில் யூனிசாக் 9863A அப்படின்ற ப்ராசஸர் இருக்குது. இது 28 நேனோமீட்டரில் பண்ணப்பட்ட ப்ராசஸர். இப்போ வந்துட்டு இருக்கிற ஃபோன்லாம் 6 நேனோமீட்டர், ஜென்ரலாக மிட் ரேஞ்சில் 6 நேனோமீட்டரில் இருக்குது. 10 வருஷம் முன்னாடி 12 நேனோமீட்டர் ப்ராசஸர் வந்துட்டு இருந்தது. இந்த ப்ராசஸர் 28 நேனோமீட்டர். இந்த நேனோமீட்டர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸால் என்னென்னா, இது நோட் சைஸ் ஹையராக இருக்கிறதால பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த ஃபோனில் 6.75 அங்குல HD+ LCD ஸ்க்ரீன் இருக்குது. 90 Hz வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. கேமராவில் பார்க்கும்போது 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா இருக்குது. செல்ஃபிக்கு 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 5000 mAh பேட்ரி இருக்குது. 10 வாட் சார்ஜிங் ஸ்பீட், IP64 ரேட்டிங் இருக்குது. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது இதில் ஆண்ட்ராய்டு 15 ஆப்ரேட் ஆகுது. பட் இது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஆண்ட்ராய்டு 15 கிடையாது. ஆண்ட்ராய்டு 15 Go, அதாவது ரேம் அண்ட் ப்ராசஸ் ஸ்பீட் கம்மியாக இருக்கும்போது கம்மியான ஆண்ட்ராய்டு வெர்ஷனாக இந்த Go இருக்குது. கம்மியான ரேம், கம்மியான ப்ராசஸ் ஸ்பீடு இருக்கிற ஃபோன்ஸ்க்காக இதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக இந்த ஆண்ட்ராய்டு Go ஃபோன்ஸ் வராமல் இருந்தது. இப்போ இந்த ரேம் ப்ரைஸும் ப்ராசஸர் ப்ரைஸெல்லாம் ஏறின்னு இருக்கிறதால இந்த கோவுக்கு இப்போ திரும்ப மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கிறதால கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் IP64 ரேட்டிங் இருக்குது. இதில் ஒரே ஒரு வேரியண்ட் தான், 4 GB ரேம், 64 GB ஸ்டோரேஜ். இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. இந்த ஃபோனோட இப்போதைய விலை 10,000 ரூபாய். இப்போ விலையில் என்ன பிரச்சனைனா, எப்போ ஏறுதுன்னு சொல்ல முடியல, ஆனால் குறையிறது கிடையாது பெரும்பாலும். அதனால் இந்த ரேம் பிரச்சனையால் விலை மாறிக்கிட்டே இருக்குது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை, 2 வாரத்துக்கு ஒரு தடவை, சில டைமில் வாரம் கூட விலையை ஏற்றுற மாதிரியாக போயிட்டுருக்கு. அதனால் இப்போதைய விலை 10,000 ரூபா. இது யார் யாருக்கெல்லாம் பொருத்தமாக இருக்குன்னா, நீங்கள் வெறும் பேசிக்காக வாட்ஸ்அப், யூடியூப் மட்டும் பார்க்குறீங்க, 1-2 ஆப் பயன்படுத்துவீங்க, கால் பண்ணுறதுக்கு ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னா, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், இல்லை ஒரு ஸ்டாண்ட்பை ஃபோனாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் குழந்தைங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறவங்க, குழந்தைங்க எதுவும் ஃபோன் பயன்படுத்தக்கூடாது, பட் ஸ்டில் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு அடிப்படையான தேவைக்கு மட்டும் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லாவா V1 4G பயனுள்ளதாக இருக்கும். இதில் V1 5G இருக்குது. அது விலை அதிகமாக இருக்கும். அந்த மாடலில் இந்த மாடலையும் போட்டு குழப்பிக்க கூடாதுன்றதுக்காக இந்த V1 4G அப்படின்றத நான் திரும்ப சொல்கிறேன். இந்த V1 ஃபோன் பற்றியும் லோ எண்ட் ஃபோன்ஸ் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புதுசாக விலை ஏறிக்கிறதுலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ரீசெண்டாக எதுவும் ஃபோன் வாங்கினீங்களா அப்படின்றத பற்றிலாம் சொல்லுங்கள். நான் பாசரவணன். இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ். ஆசைக்கு அறிந்து கொள்வோம், தேவைக்கு வாங்குவோம்.